ஏய் ஏன்டா இப்படி கத்தி பேசுற? கத்தி பேசலக்கா, அசிங்கம், அவமானம். வேற என்ன பண்ண சொல்ற? எந்த வேலைக்கும் போகாம உங்ககிட்டயும் ஆர்த்திக்கிட்டையும் தினம் தண்ட சோறு மரமண்டன் திட்டு வாங்கிட்டு வாழ்க்கை பூரா வீட்லயே உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? இந்த பாரு, உன்னை யாராவது படிக்க வேணான்னு சொன்னோமா? படிக்கிற காலத்துல உருப்படியா படிக்காம ஊரை சுத்திட்டு இப்ப கஷ்ட காலத்துல வந்து பணத்தை கூட வேலைக்கு போறேன்னு சொன்னா? ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளை பசங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பாரு. ஆனந்தி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஒவ்வொரு பசங்க மாதிரி இவன் ஊர் சுத்துறானா இல்ல தகாத காரியம் ஏதாவது பண்றானா? அப்படி ஏதாவது செஞ்சா கூட சரி, அதுலயாவது சுறுசுறுப்பா இருக்கான்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஒன்றும் கிடையாது. சும்மா சும்மா என்ன மட்டம் தட்டிட்டே இருக்காதீங்க. நான் முட்டாள் தான், மந்த புத்தி படிச்சவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஏதோ எனக்குன்னு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, அதையும் எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறீங்க. நான் உங்களுக்குலாம் என்ன துரோகம் பண்ணேன்? இந்த வீட்டில் என்ன கண்டா யாருக்குமே பிடிக்கல. நான் எங்கேயாவது போய் செத்து தொலைறேன். ஏய் சும்மா இருடா. ஆனந்தி, நீ சொந்த தம்பி கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? தொலைஞ்சு போறேன். நீங்களா அப்போது நிம்மதியா இருங்க. அட என்னடா மாப்பிள பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இவளுக்கு கிடக்குறாளுங்க பொசக்கட்ட சிரிக்கிங்க. வேலை கிடைச்சு சம்பளத்தை வாங்கி இவளுக்கு மூஞ்சில விட்டு எறிஞ்சுன்னு வச்சுக்கவே வாயே திறக்க மாட்டாளுங்க. சார் உள்ள வாங்க. என்ன மேடம், ஆல்பம் ரெடி ஆகி 15 நாள் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி, யாரும் கடை பக்கமும் வரல. பேலன்ஸ் எப்போ தருவீங்க? ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா? ஆல்பமும் வீடியோ கேசட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கொடுங்க. ஆல்பத்துக்கு நான் பணம் கொடுத்துறேன். கேசட்டை நீங்க மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி. நீங்க தானே வந்து புக் பண்ணீங்க. அவங்க கிட்ட போய் நான் எப்படிங்க கேட்கறது? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. சரி, ரெண்டுத்துக்கும் நானே பணம் கொடுத்துறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? கட்டாயம் நாளைக்கு கொடுத்துருவீங்க. உனக்கு பத்திரத்தில் எழுதி கொடுத்தா தான் நம்புவியா? போங்க, நாளைக்கு சாயந்தரம் வந்து வாங்கிக்கிங்க. சரிங்க. போங்க தம்பி. மனோ, நாளைக்கு நீங்க 2 பேரும் மாமா வீட்டுக்கு போயிட்டு கேசட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. நான் போக மாட்டேன். ஆனந்தி, என்னடி இது புது பிரச்சனை? போட்டோகிராஃபர் புக் பண்ணது நாம தானே பணம் கொடுக்கணும். ஆமா, புக் பண்ணது நாம தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்? எல்லா செலவுலயும் பாதி பாதின்னு சொன்னோம்ல. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தலையில போட்டா என்ன அர்த்தம்? இதை நான் விடுறதா இல்ல. இத பாரு, நாளைக்கு என்னோட பார்ட் டைம் வேலையோட டிஏ வந்துரும். அதை எடுத்து வேணா ஆல்பத்துக்கு கொடுத்துடலாம். ஆனா அந்த கேசட்டுக்கு அவங்க தான் பணம் கொடுத்தாகணும். ஐயோ வேணாண்டி. நீ சும்மா இருமா. எதுக்கு தேவையில்லாம எல்லா செலவையும் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கணும்? நீ பேசாம இரு. மாமா, நாளைக்கு நீங்களும் இவனும் அந்த வீட்டுக்கு போறீங்க. கேசட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரீங்க, சரியா? சரி ஆனந்தி. என்ன அபி, கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன். மணி 5 தானே ஆச்சு. கடமை புலியாச்சே நீ. யூஷுவலா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வ. இன்னைக்கு என்னாச்சு? இழுத்து போட்டுட்டு செய்யற மாதிரி எந்த வேலையும் இல்ல, எல்லாம் முடிச்சாச்சு. ஓ தோல்ஸ், கிளம்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி என்ன பண்ண போறீங்க? புல்லாங்குழல் கச்சேரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. ஏன் இன்னைக்கு எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு கிளம்புறீங்க? ஏன்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏங்க, எத்தனை நாள் ஆபீஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிருக்கீங்க. உங்களை யாராவது கேட்டாங்களா? எது கேள்வி கேட்டு கொல்றீங்க? சொல்லுவியா? இன்னொரு தடவை தொல்காப்பியன் கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்குவியா? முன்ன மாதிரி இல்ல இப்பெல்லாம். ஓ I'm sorry. எதுக்கு சாரி எல்லாம்? சாரி சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. முதல் ஒரு அழகான பொண்ணை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா எவ்வளவு வருத்தமான விஷயம். இது என்னது, இது ரூட் மாறுற மாதிரி இருக்கு. இதான் உங்க அமெரிக்கன் ரூட்டா? It's just a joke. ஆமா, நீ என்ன ரெடி ஆகல? எதுக்கு ரெடி ஆகணும்? Come on. நம்ம டின்னருக்கு போறோம் ஈவினிங்னு பேசிருந்தோமே. அதுக்கு தானே நான் 3 மணில இருந்தே ரெடி தான். 3 மணிக்கு கீழே போய் ஒரு மிளகு சூப் சாப்பிட்டு வயிறை ரெடி பண்ணிருக்கேன். இன்னர் என்சைம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உஷா, நம்ம டின்னருக்கு போறது நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு தான், ஆனா சாப்பிடறதுக்கும் தானே. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், பேசிக்கிட்டே சாப்பிடலாம். கொஞ்சம் காசு செலவு பண்ணுங்களேன். Okay, it's my pleasure. ஓகே, எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்னது? என் கூட என் ஃப்ரெண்டும் வருவா. உஷா, நம்ம 2 பேரும் டின்னர் போறது நம்ம தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்கள் பேசுறதுக்கு. பேசலாம். நீங்க தான் 1 மாசம் இங்கே தங்க போறீங்களே. நம்ம இன்னும் பலமுறை வெளியில போவோம், பலமுறை நிறைய பேசுவோம். இன்னைக்கே பேச்செல்லாம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வருவா. அப்பதான் நான் டின்னருக்கு வருவேன். Okay, then it's okay. யா ஓகே. அபி, என் கூட டின்னருக்கு வந்துரு அபி. என்ன இது? நான் தெரியாம தான் கேக்குறேன் உஷா. நான் எதுக்கு வரணும்? 1 மினிட் அபி. என்ன? பார்த்த முதல் நாள் இவர் கூட நான் தனியா மாட்டிக்கணுமா? ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வா.
சரி நானும் வரேன். அபியும் வராங்க. தோல்ஸ் நீங்களும் எங்க கூட வாங்களே. வரலாம். ஆனா 2000 வருஷம் பின்தங்கின ஒரு ஆளு என் கூட டின்னர் சாப்பிட சார் ஒத்துக்குவாரான்னு தெரியல. இல்ல கண்டிப்பா ஒத்துக்குவாரு. ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? சரின்னு சொல்லுங்களேன். யார் வேணா வரலாம், நீங்களும் வரலாம் மிஸ்டர். தேங்க்யூ. கம் வாங்க போயிடலாம். வா. என்னடி நீ சீக்கிரம் வா, மனசு மாறிட போகுது. வா, உங்க கூட என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? கிளம்பணும் சார். கலைவாணி துணைக்கு வரேனுச்சு, அதனால தான் வேணையும் துணை கூட்டு போலாம் உட்காந்துக்கிறேன். கிருஷ்ணன் சார் என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கலை நீ வா. எங்கம்மா எங்க? அதோட இல்ல, என்னோட ஃபியான்சி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. என்ன பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால எனக்கு டின்னர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க இதுக்கு தனி போனோம், உங்களையும் கூப்பிடுறேன். நீங்களும் வாங்க, கிளம்பலாம். ஆஹா, என்ன பெருந்தன்மாமா. எந்த ஹோட்டல்லமா டின்னர்? என்ன அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, சாதாரண ஹோட்டல்ல டின்னர் கொடுப்பாரு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்படியா? ஆமா. டின்னர் முடிச்ச கையோட கொஞ்சம் பார்சல் கட்டிக்கலாமாமா? என்ன கேள்வி இது? நீங்க எவ்வளவு வேணுமோ கட்டிக்கோங்க. சரி. ஆமா, முத்தப்பா இங்க. முத்தப்பா வாங்க வாங்க. என்னம்மா நாங்களா சாப்பிட போறோம், நீங்களும் வாங்க. சாப்பிடுறதுக்கா? ஆ. நான் ரெடி. ரைட். ஒரு நிமிஷம். ஸோ ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்ம டின்னர் போகிறோம். ஆமா, ஆக்சுவலி நம்ம 2 பேர் மட்டும் தனி டின்னருக்கு போனா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால தான் நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரேன். ஓகே தானே? ஓகே ஓகே. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? அப்ஜெக்ஷன்? நெவர். ஆஹா, ரெண்டு கையும் கட்டாருமா. போக வேண்டியதுதான். வாங்க 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 வாங்க. மனசு மாறிட போகுது. கிருஷ்ணா சார், எவ்வளோ பெருசா ஹோட்டல கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, அண்ணாந்து பார்த்தா கழுத்து வலிக்குதே. இதை எப்போ எப்படி கட்டியிருப்பாங்க? படுக்க வச்சு கட்டி நிமித்திட்டாங்களா? கிரேசி. இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார் ஹோட்டல் வந்ததே இல்லையா? என்ன முரளி இப்படி கேக்குறீங்க? முத்தப்பா பியூன்னு, கிருஷ்ணன் சார் ஒரு மிடில் கிளாஸ் சம்சாரி. இவங்க எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்க முடியும்? அட்லீஸ்ட் நீ ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கியா? கண்டிப்பா நிறைய தடவை வந்திருக்கேன். ஆக்சுவலி அபி, பாஸ், நான் எல்லாருமே எங்க ஆபீஸ்க்கு வர ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு பார்ட்டிஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் கொடுப்போம். நான் நிறைய தடவை வந்திருக்கேன். Thank God. இப்போ எதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க? இல்ல, ஒட்டுமொத்தமா உங்க கம்பெனியை பற்றி எனக்கு ஒரு பேட் இமேஜ் வராம காப்பாத்திட்டேன். That's it. ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஆயிடுச்சு. சார் என்ன பண்ணுவாரு? புது இடம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராரா? அதான் மிஸ்டர் தல்ஸ், இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் அட்லீஸ்ட் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. ஓ, போ ஃபெலோ. நேரம் தான். சரிம்மா, உள்ள போலாமா? வாங்க. நல்ல இடம் முடிக்கணும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஆயிடுச்சு இல்லையா? நடக்க முடியுதுல்ல? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. வாங்க. பார்த்து வாங்க. ஒன்றும் இல்லை. ஹலோ, பாஸ்கர் இருக்காருங்களா? நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லுங்க. சாப்பிடாம இப்போ அம்ச்சிர போறாரு. ஐயா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உள்ள போய் சாப்பிடலாம். லெட்ஸ் கோ. வாங்க வாங்க, சூடாறிட போகுது. உஷா, அமெரிக்காவில் ஆஃபீஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். வை? பிகாஸ் அப்போ தான் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓ, ஸோ தே திங்க் தட்ஸ் அ ரைட் அட்மாஸ்பியர். ஆனால் எங்கே நோபடி கேர்ஸ். அதனால இந்தியாவில் ஆஃபீஸ்னாலே ஒரு போர் அடிக்கிற இடம் எல்லாரும் ஓடுறாங்க. அங்கே ஒர்க் பிளேஸ் இஸ் என்ஜாயபிள் பிளேஸ். தட்ஸ் த ரீசன் அங்கே ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கு. ஓ, ஷால் வி கோ? ஷூர். வாங்க, நான் திறக்கட்டா? நீங்க திறக்கிறீங்களா?
Yeah, please. I have reserved a lengthy table in the right. Not this. Not this. Hey, old man, no kidding. Go to the third one in the right, please. இதெல்லாம் Yeah, Visha, come on. உட்காருங்க. ஆஹா என் வாழ்நாள்ல இப்பதான் முத இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். அப்பா மூடிட்டு பின்னாடியே போறானே. ஐயோ புண்ணியவானே, நாங்க சாப்பிடுற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும்பா. முத்தி போச்சு. கோழி அறுத்து விட்டா இப்படித்தான் அச்சச்சோ. தரையிலேயே நிக்காது. இதெல்லாம் தேவையா நமக்கு? சாப்பிட்டோமா எதிர்த்து போனோமா இல்லாம அங்க போய் ஆடி நிற்கிறாரு. இதுக்கே இப்படி ஆடுறாரு? ராக் பேண்ட் வசிச்சா என்ன ஆகும்? You know Trinity Music College of London? Yeah. I made few grades there. You know James Horner? Titanic music director. அவரு நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹாலிவுட்ல இருந்து என்னை கூப்பிட்டாங்க. அடே நம்ம கோடம்பாக்கம் ஹாலிவுட் ஹோட்டல் இல்ல, அங்க மாவரிக்கா இவரை கூப்பிட்டாங்களாமே. I am going to kill you, man. என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் சார் சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க. கிருஷ்ணன் சார் வாய் மூடுங்க, இல்லைன்னா கொல்ல போறாரு. ஐயோ கொல்றது சோத்த போட்டு கொல்ல சொல்லுங்க. Usha, what you like to have? எக்ஸ்கியூஸ் மீ சார். அபி என்ன சாப்பிடுற? ஏய், என்ன இது? ட்ரீட் அவர் உனக்கு கொடுக்கறாரு. நாங்களாம் சும்மா அனாவசியமா வந்திருக்கோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லு, அவர் ஆர்டர் பண்ணட்டும். சூப் சாப்பிடலாமா? சூப். சார் Tomato soup. ஓகே சார். Soup வந்துடும். Next. பார்க்கலாம். Mr. Dulles, my learned friend. என்ன சொல்றீங்க? என் கற்றறிந்த நண்பரே அப்படின்னு நான் கூப்பிட்டேன். பொதுவா நீங்க எல்லாரையும் அப்படிதான் கூடுவீங்களா? எப்படி Dulles, உங்களை மட்டும்தான் அப்படி கூப்பிட முடியும். ஏன்னா நீங்க தான் துல் கோப்பேனாச்சே. சார் அந்த பேரை சரியா உச்சரிங்க சார். ஓகே. முதல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிளேட், ஸ்பூன், ஃபோக் இதெல்லாம் ஆஸ் பர் டேபிள் மேனர்ஸ் ப்ராப்பரா வச்சிடுங்க. ஜென்ரலி இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் வரவங்களுக்கு பர்டிகுலர் மேனர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நாகரீகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் தல்ஸ்? நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. தென் வேற எப்படி நினைக்கிறீங்க? சார் பொதுவாக ஸ்டார் ஹோட்டலுக்கு வரும்போது மட்டும் இந்த நாசுக்கையும் நாகரிகத்தையும் மாட்டிட்டு வரணும்னு நான் நினைக்கல. வாழ்க்கையில் எப்போவுமே எந்த இடத்துலையும் அதை கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது, ஆட்டுக்கால் சூப்பா? Excuse me, sir. Tell me, sir. Button on for everybody. Yes. And dal makhani. Ah. And fish and chips. Okay. Bagged vegetables. Okay. And ice creams. What ice cream, sir? Custard cream. Okay. Please enjoy your dinner, sir. Thank you. Welcome. இப்போ சொல்லுங்க, நாகரிகம் எல்லா இடத்துலையும் இருக்கணும், குட் பாலிசி, வேற எதுவும் சொல்ல வந்தீங்க? இப்போ நீங்க லிஸ்ட் போட்டு சொன்னீங்களே, அதெல்லாம் நாகரிகம்னு நான் நினைக்கல. இதோ பாருங்க, இந்த மெனு கார்டை பார்க்கறது, அப்புறம் அந்த டேபிள் சேர்லாம் போட்டு எப்படி உட்கார்றது, அப்புறம் அந்த டேபிள் மேலே எப்படி பிளேட்ஸ்லாம் அடுக்கிறது, அப்புறம் அந்த முள் கரண்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் தானே நாகரிகம்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஆஃப் கோர்ஸ். நான் அப்படி நினைக்கலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அதை மதிக்கிறது, குறைந்தபட்சம் அவங்க மனசுகளை புண்படுத்தாம இருக்கிறது, இதெல்லாம் தான் நாகரிகம்னு நான் நினைக்கிறேன். வெல் செட் தொல்காப்பியன். கிருஷ்ணன் சார், இதென்ன பார்லிமெண்டா?
இதை பாரு பாஸ்கர், நான் மற்றவங்க மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு டீசன்ஸ்னா என்னன்னு தெரியும். அடுத்தவன் ஒய்ஃபை பற்றி அவங்ககிட்டயே சொல்கிறது சத்தியமாக இன்டீசனான விஷயம்தான். ஆனால் நீ என் ஃப்ரெண்டுடா. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட டீசன்சி தேவையில்லை, எவ்வளோ வேணா இன்டீசெண்டாக நடந்துக்கலாம்னு நினைக்கிறியா? பாத்தியா நான் உனக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறேன், ஆனால் நீ என்னையே டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற. சாரி, மேலே சொல்லு. இன்ஃபேக்ட் நீ சொன்னதை கேட்டு நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். கரெக்ட் பாஸ்கர், நீ இதை ஈஸியாகவே எடுத்துக்க கூடாது. நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. அன்னைக்கு என்னடானா அந்த தொல்காப்பியம் வீட்டில் உன் ஒய்ஃபை பார்த்தேன். அவன் கீழ் வீட்டு அம்மாவை விசாரிச்சா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் சண்டை போட்டு போச்சு, ஆனால் இன்னைக்கு சந்தோஷமா வந்து காஃபி சாப்பிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதை கூட ஆஃபீஸ் விஷயமே வச்சுக்கோ. இன்னைக்கு ஹோட்டலில் ஜாலியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க.